இருக்கிறான் தி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பிராத்மிக் எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய பாக் 1ல் இருக்கக்கூடிய பார்ட் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன கொஷின் ஆன்சர் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கமலா கஹான் ஹை. கஹான் அப்படின்னா வேறுனு அர்த்தம். அதாவது கமலா எங்கே இருக்கா, வேர் இஸ் கமலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து மைதான், மேங். அதாவது மைதான்னா ப்ளே கிரவுண்ட், மேங் அப்படின்னா இன்னுன்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ளே கிரவுண்ட், கமலா இஸ் இந்த ப்ளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமலா மைதானத்தில் உள்ளார் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்து காய் கஹான் ஹை. காய்னா கவு, கஹான்னா வேறுனு அர்த்தம். ஸோ கவு எங்கே இருக்குது, வேர் இஸ் த கவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கஹான் அப்படின்றதுக்கு பதிலாக யஹான் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ ஈஸி தான். ஃபஸ்ட்டு அந்த கக்கு பதிலாக ஏவை வந்து நம்ம அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ காய் கேட்டாங்கன்னா யஹான்னு எழுதணும் ஆன்சர். குத்தான்னு கேட்டாங்கன்னா பஹான்னு ஆன்சர் எழுதணும், மறந்துடக்கூடாது. ஸோ கஹான் யஹான். ஸோ காய் கஹான் ஹை அப்படின்னா யஹான் ஹை, காய் யஹான் ஹை. ஹியர் இஸ் த கவ், இங்கே தான் இருக்குது, ஹியர் இஸ் த கவ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணணும். குத்தா கஹான் ஹை அப்படின்னு கேட்டாங்கன்னா குத்தா பஹான் ஹை அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். தேர் இஸ் த கவ், கவ் பசு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த 3 கொஷின் ஆன்சர் தான் வந்து லெசன் 3ல் வந்து நம்ம படிக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் லெசனுக்குரியது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.